முதல் பார்த்தீங்கன்னா, உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட காரணிகள் வந்து அடிக்கடி தூண்டப்படும்போது என்ன ஆகும்னா, அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய உறுப்புகளில் வந்து ஒரு அழற்சி ஏற்படும். அந்த அழற்சி ஏற்படுறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாளடைவுல சரியாமல் தூண்டப்படாமல் போகலாம். அல்லது பார்த்தீங்கன்னா, எதிர்மறையான நோய் எதிர்ப்பு சக்தி தூண்டப்பட்டு, நம்ம உடலிலேயே வந்து நல்லது செய்யக்கூடிய விஷயங்களையே நம்முடைய உடல் காரணிகளே அழிக்கக்கூடியது ஆகலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம கவுட்டுன்னு சொல்லக்கூடிய வியாதி, அதே மாரி வந்து டயபெட்டிஸ், சோரியாசிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய காரணிகளே, நமக்கு உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய காரணிகளை அழிப்பதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இத வந்து ரொம்ப சுலபமா வந்து கட்டுப்படுத்துவதற்கு பார்த்தீங்கன்னா, இந்த குந்துருவுக்கு சக்தி உண்டு. பொதுவா இந்த குந்துரு வந்து விஷத்தன்மையுடைய ஒன்று. இந்த விஷத்தன்மையை வந்து தகுந்த முறையில் அதை சுத்தப்படுத்தி உபயோகப்படுத்தும்போது, இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையை முழுமையாகவே நீக்கக்கூடிய சக்தி வந்து இந்த குந்துருவுக்கு உண்டு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, உடல் பருமனை குறைப்பதுல இந்த குந்துருவுக்கு இணையான மருந்தே இல்லைன்னு சொல்லலாம். பொதுவா நம்ம பாரம்பரிய மருத்துவத்துல என்ன பண்ணுவோம்னா, இந்த குந்துருவை சுத்தப்படுத்தி எடுக்கப்பட்ட குந்துருவை ஒரு 100 முதல் 200 மில்லிகிராம் வரை எடுத்து, அதை வந்து காலை ஒரு முறை, மாலை ஒரு முறை வந்து நம்ம வந்து மோருடன் சேர்த்தோ அல்லது சுடுநீருடன் சேர்த்தோ சாப்பிட கொடுப்போம். அப்படி அவங்க சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, சிறிது சிறிதாக அவர்களுக்கு உடல் பருமனை உண்டாக்கக்கூடிய காரணிகள் குறைந்து, அவர்கள் உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட காரணிகள் அதிகரிக்கிறதையும், அவங்களுடைய உடல் பருமனை உண்டாக்கக்கூடிய காரணிகள் குறையறதையும் மருத்துவபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. இன்றைக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய உடல் எடை குறைக்கக்கூடிய உணவுகள், மருந்துகள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, முதல் 10 மருந்துகள்ல வந்து இந்த குந்துருவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த குந்துருவுக்கு இருக்கான சிறப்பு குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மூட்டு வலிக்கு வந்து சிறந்த மருந்து. இன்று ஆயுர்வேத மருத்துவ முறை அல்லது நம்ம இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல இருக்கக்கூடிய வலி நிவாரணி மாத்திரைகள் அப்படின்னு சொல்லி எந்த மருந்தை எடுத்து பார்த்தாலும், அதுல வந்து இந்த குந்துரு வந்து உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த குந்துருவை ஒரு குறிப்பிட்ட மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து உள்ளுக்கோ அல்லது வெளியிலோ தொடர்ந்து உபயோகப்படுத்தி கொண்டு வந்தோமானால், அந்த வலி சம்பந்தப்பட்ட காரணிகள் முழுமையாக குறைகிறது அப்படிங்கிறதும் வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த குந்துருக்கு இருக்க இன்னொரு சிறப்பு குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் வருவதை தடுப்பதில் வந்து இந்த குந்துருவில் இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் முக்கிய பங்கு ஆற்றுகின்றதாக ஆரம்ப கட்ட ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கிறது. அந்த அந்த ரொம்ப ரொம்ப தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னா, நம்ம கருப்பை மண்டலத்தில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களை தடுப்பதற்கு இந்த குந்துருவுக்கு சக்தி இருப்பதாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு ஆரம்ப கட்ட ஆராய்ச்சி முடிவு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கருப்பை மண்டலத்தில் வரக்கூடிய கட்டிகள், அதாவது வந்து கருமுட்டை பையில் வரக்கூடிய கட்டிகள், அதே மாதிரி வந்து கருப்பையில் வரக்கூடிய கட்டிகள், அதாவது யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ்னு சொல்லக்கூடியது, அது இல்லாமல் கருவாயில் வரக்கூடிய புண்கள், அல்சர்ஸ், வெஜைனல் அல்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குந்துரு வந்து ஒரு சிறந்த மருந்தாக உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கருவாயில் ஏற்படுகின்ற புண் அல்லது வெஜைனல் இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த குந்துருவை வந்து சுத்தப்படுத்தப்பட்ட குந்துருவை வந்து சிறிதளவு எண்ணெயில் கரைத்து, அதை வந்து ஒரு சின்ன பஞ்சிலிட்டு, அதை வந்து அந்த கருவாயில் வைக்கும்போது ஒரு வெஜைனல் டவுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும்னா, சிறிது சிறிதாக அந்த விரணங்கள் ஆறுவதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வெஜைனல் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுகிறது. இன்றைக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீர் குழலில் ஏற்படக்கூடிய அந்த அழற்சி வந்து பெண்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறது. இது வந்து அடிக்கடி அவங்களோட உடம்புல வரும்போது என்ன ஆகும்னா, சிறிது சிறிதாக சிறுநீர் குழலே வந்து சுருங்கி அவர்களுக்கு சிறுநீர் அடைப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதை வந்து சரி செய்வதற்கு மிகச்சிறந்த மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குந்துரு தான். இந்த குந்துருவிலிருந்து எடுக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் சிறுநீர் குழல் மட்டுமல்ல, உடலில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை நீக்குவதாகவும், அவங்களுக்கு வந்து அந்த இரத்த குழாய்கள் ஏற்படுகின்ற அடைப்பை, அதே மாதிரி அந்த அடைப்பை ஏற்படுத்துகின்ற கொழுப்பையும் முழுவதுமாக நீக்கக்கூடிய சக்தி இருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலை நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த இரத்த குழாய் அடைப்பு இருந்த சிலர்களை எடுத்து அவர்களுக்கு இந்த குந்துருவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட வேதிப்பொருட்களை வந்து இரத்தத்தின் வழியே நேரடியாக செலுத்தி பார்த்தபோது ரொம்ப விரைவாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு தினம் அப்படின்னு சொல்லி ஒரு 60 நாட்களுக்கு செலுத்தி பார்க்கும்போது மூளையில் ஏற்பட்ட ஒரு சில கட்டிகள் கூட, இரத்த கட்டிகள் கூட கரையிறதாகவும்,
அதனால வந்து இந்த பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கப்படுகின்ற ஒரு சக்தி இந்த குந்துருவுக்கு இருப்பதாகவும் ஆரம்ப கட்ட ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்த குந்துருவுக்கு இருக்க இன்னொரு சிறப்பு குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து உள்ளுக்கு சாப்பிட்டு தான் வலியை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. இந்த குந்துருவை வந்து தேங்காய் எண்ணெயுடன் கலந்து அதை வந்து வெளி உபயோகமாக நம்ம உபயோகப்படுத்தி கொண்டு இருந்தாலே அவர்களுக்கு வந்து அந்த வலி குறையிறத கைகூடாக நம்ம பார்க்க முடியும். குந்துருவை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக வந்து தேங்காய் எண்ணெய் இட்டு காய்ச்சி அதில் வந்து சிறிதளவு வந்து மயில் துத்தம் சேர்த்து அதை வந்து இந்த பித்த வெடிப்பு, அப்புறம் பெண்களுக்கு வந்து அடி வயிற்றில் ஏற்படக்கூடிய வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வெட்டு காயங்கள், பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள், அதிலெல்லாம் வந்து இந்த குந்துருவை வந்து இட்டு அல்லது அந்த தேங்காய் எண்ணெய் இட்டு தொடர்ந்து பாதுகாப்போடு பண்ணிட்டு வந்தோம்னா அவர்களுக்கு அந்த காயங்கள், வலி இதெல்லாம் குறையிறது கண்கூடாக எல்லாருமே பார்க்க முடியும். குந்துருக்கு இருக்க இன்னொரு சிறப்பான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூலநோய். மூலநோய் வரும்போது என்ன ஆகும்னா, மருந்துகள் சாப்பிடும்போது அந்த மூளையோட தாக்கம் குறையும். ஆனால் சில காலங்களுக்கு பிறகு திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி வந்து 2வது அல்லது 3வது நிலையில் மூலநோயில் இருக்கவங்கலாம் என்ன பண்ணலாம்னா, இந்த குந்துருவை வந்து சிறிதளவு தேங்காய் எண்ணெய் இட்டு அதை வந்து அந்த மூலம் கட்டியின் மேலே தொடர்ந்து தடவிக்கொண்டே இருந்தே இருக்கிறானால் சிறிது சிறிதாக அது சுருங்கிறதோட மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வந்து அந்த மூலமே வந்து இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறத கண்கூடாக பார்க்கலாம். குந்துருவுக்கு இருக்க இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மூளையில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை நீக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்து இன்றைக்கு அதிகமாக குடிப்பழக்கம், மதுப்பழக்கம் இருக்கவங்களிடையே வரக்கூடியது. இதனால என்ன ஆகும்னா, அவர்களுக்கு வந்து ஒரு சமமான தரையை பார்த்தா கூட மேடு பள்ளம் உடைய தரையாக தெரியும். அவர்கள் நடக்கும்போது அவர்களுக்கு வந்து ஒரு சீராக நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். கை கால் உதறல் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு வந்து சாதாரணமாக அவர்கள் பேசினா கூட ஏதோ வந்து மது அருந்தி விட்டு பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து அது உருவாக்கும். அதற்கு வந்து சிறப்பான மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குந்துரு தான். இந்த சுத்தப்படுத்தப்பட்ட குந்துருவை ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்களுக்கு உள்ளுக்கு கொடுத்து கொண்டு வரும்போது இந்த நோயோட தாக்கம் ஓரளவுக்கு குறைவதாகவும் அந்த நோயோட அறிகுறிகள் குறையிறதும் ஆரம்ப கட்ட ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே நேயர்களே, இந்த குந்துருவை பொறுத்தவரையிலும் இயற்கை இது நமக்கு கொடுத்திருக்க மிகச்சிறந்த அருமருந்து. ஆனால் வந்து இதை சுத்தப்படுத்தி மட்டும்தான் உள்ளுக்கோ வெளியிலோ உபயோகப்படுத்தணும். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் இதை வந்து உபயோகப்படுத்தினா நம்மாலும் பல்லாண்டு காலம் இயற்கையான முறையிலேயே ஆரோக்கியமாக வாழ முடியும். அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் நம்மளோட தோட்டத்திலே இருந்து அழகான பூக்களை நமக்கு வாரி கொடுக்கின்ற ஒரு தாவரம். அப்படி எதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, செம்பருத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய செம்பருத்தி பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதில் வந்து பல வகையான தாவரங்கள் இருந்தாலும் கூட மருத்துவ குணங்கள்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரே குணம் தான். இதோட பூக்கள் வேணா நிறம் மாறி இருக்கலாம், இதோட பூக்கள் வேணா ஒரு அடுக்கு அல்லது பல அடுக்கு வர மாதிரி இருக்கலாம். பட் மருத்துவ குணம் பார்த்தோம்னாலும் அறிவியல் முறையில் பார்த்தோம்னாலும் இது எல்லாம் ஒரே தாவரம் தான். இதோட மருத்துவ குணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பொதுவாகவே வந்து நம்ம உடலோட ஆரோக்கியத்துக்கும் நம்ம தலைமுடிக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து ஒரு தொடர்பு உண்டு. எப்பெல்லாம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் வந்து சரியாக இல்லாமல் இருக்கிறதோ அப்பெல்லாம் நமக்கு தலைமுடி கொட்டுறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து தலைமுடி எப்பெல்லாம் நமக்கு சரியாக இல்லாமல் இருக்கிறதோ அப்பெல்லாம் நம்மளோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். எதற்காக இதை சொல்கிறேன்னா, பொதுவாக நம்மளே யோசித்து பார்க்கலாம். இந்த பெண்கள் அதிகமாக பார்க்கலாம். அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாத விலக்கு வரும் காலத்தில், அதே மாதிரி வந்து ஓவல்யூஷன் சொல்லக்கூடிய அந்த காலத்தில் அவர்களுடைய வெள்ளைப்படுதல் அதிகமாக இருந்தாலும், மாத விலக்கு அதிகமாக இருந்தாலும் அந்த காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து தலைமுடி உதிர்றது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் அவர்களுடைய ஈரல் செயல்பாடு குறைவாக இருக்கிறதோ, எப்பெல்லாம் அவர்களுடைய பித்தப்பையோட செயல்பாடு